நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கருத்தை சொல்லும் குட்டி கதை தான் பார்க்க போறோம். ஏசி இல்ல, என்னால படிக்க முடியாது. பைக் இல்ல, அதனால நான் காலேஜ் போக முடியாது. ஏன், எனக்கு ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் வேலைக்கு போக முடியும். இப்படின்னு ஒவ்வொரு காரணம் இல்லாததுனால, இந்த விஷயம் இருந்தாதான் இந்த வேலையை என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? அதுக்கு அப்படிப்பட்டவங்க நீங்களா இருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்காண்டி தான். ஒரு பெரிய தஞ்சை பெரிய கோவிலை கட்டினதுல எவ்வளோ பெரிய கட்டடக்கலை அடங்கியிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்டடக்கலையை கண்டு இன்னைக்கு விஞ்ஞானிகள் பலரும் எவ்வளவோ வியந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது நம்ம பெரிய மன்னர் நம்முடைய ராஜராஜ சோழன் தான். சோழர்களுக்கே ஒரு பெரிய மன்னரா இருந்தவர் ராஜராஜ சோழன் தான். அவர் தான் சோழர்களுக்கே புகழ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பெரிய பெரிய புகழை எல்லாம் சோழ ராஜ்யத்துக்கும் சோழ வம்சத்துக்கு சேர்த்து கொடுத்தது ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனுக்கே ஒரு சோகம் வந்துச்சுன்னு கேட்டா நீங்க நம்புவீங்களா? அந்த ராஜராஜ சோழனுக்கு மிகப்பெரிய தலைவலி ஒண்ணு வந்துருச்சாம். அந்த தலைவலி ஏன்னா இப்ப சாதாரணமா தலைவலி இருந்துச்சுன்னா இப்ப மாத்திரை போடுவோம், அந்த தலைவலி சரியாயிரும். பொதுவா நீரோட்டம் நிறைய அதிகமா இருக்கிறதுனால தலைவலிக்கும். இல்லைன்னா பெருசா மன அழுத்தம் இருந்துச்சுன்னா தலைவலிக்கும். அவரு மன்னர், அவருக்கு என்ன மன அழுத்தம் இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அவரோட தலைவலியை எத்தனையோ மருத்துவர்கள் அவரை சரி பண்ணவே முடியல. ராஜராஜ சோழனுக்கே தலைவலியா அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லா மருத்துவர்களும் பாக்குறாங்க. அவரோட தலைவலிக்கு எந்த ஒரு இதுவுமே இது ஏன் வந்துச்சு, இது எப்படி வந்துச்சுன்னு யாராலுமே சரி செய்ய முடியல. ஒரு 6 மாத காலம் படாத அவதிப்பட்டுட்டாரு ராஜராஜ சோழன். என்ன நடந்தது அப்படின்னா, ராஜராஜ சோழன் ஒரு இடத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது அவரை ஏன்னா இப்பெல்லாம் நம்ம போர் போடுறோம், தண்ணி வருது பைப்ல, அழகா பிடிக்கிறோமா குளிக்கிறோமா அப்படின்னு போறோம். ஆனா அப்ப அப்படி கிடையாது. பெரிய ராஜாவா இருந்தாலும் தண்ணி பக்கெட்ல புடிச்சிட்டு கொடுக்க மாட்டாங்க, போய் குளத்துல தான் குளிக்கணும். அந்த மாதிரி குளத்துல குளிக்கும் போது குளத்துல மட்டும் ராஜா வராது, அதனால எந்த தவளையும் இருக்கக்கூடாது, எந்த மீனும் இருக்கக்கூடாதுன்னு யாரும் பண்றது இல்ல. இப்ப இருக்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி எல்லாம் நீட்டாலாம் இருக்காது, அததான் அப்படி அப்படி இருக்கும். ராஜாவா இருந்தாலும் அந்த குளத்துல தான் போய் குளிக்கணும். அப்ப ராஜா போய் அங்க குளிக்கும் போது அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குட்டி தவளை ஒண்ணு இருந்திருக்கு. அப்ப தவளை ஒண்ணு இருந்தது அவருக்கு தெரியல. அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த தவளை, அந்த சின்ன தவளை அப்படின்றதுனால அந்த காதுக்குள்ள போயிடுது, ராஜராஜ சோழன் காதுக்குள்ள. கொஞ்ச நாள் கழிச்சு இது வளர்ந்து வளர்ந்து தேரையாவே மாறிடுது. தவளைகளுக்கு நகங்கள் இருக்கும், அப்ப அந்த தேரைக்கும் நகங்கள் இருக்கும். அந்த நகங்கள்லாம் சேர்ந்து அவரோட மண்டையை கீறுறதும் அதை தாவுறதும் போது அந்த அதிர்வுகள் அவரால் தாங்க முடியல. அதனாலதான் அவருக்கு தலைவலி இருந்திருக்கு. இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரே ஒரு சித்தர் மட்டும் கண்டுபிடிக்கிறார். அந்த சித்தர் ராஜராஜ சோழனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு உன் தலையில தவளை இருக்கு, அதை போய் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற அட்வான்டேஜுக்கு வேணா தலையை பொழந்து என்ன வேணா பண்ணலாம். நம்ம மூளையை கையில் எடுத்துட்டு திரும்ப இன்ஸ்டர்ட் பண்ணி வச்சு என்ன வேணா பண்ணலாம். இப்ப இருக்கிற அட்வான்டேஜ் எல்லாமே காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன அறுவை சிகிச்சை பண்ணாலும் அதுக்கு நம்மளால திரும்ப அதே வேலையை நம்ம மூளை ஃபங்க்ஷன் செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட ஐடியாஸ் இருக்கு. ஆனா அப்ப எதுவுமே கிடையாது, எந்த மிஷினுமே கிடையாது. அப்ப ராஜராஜ சோழன் மண்டையை பிளந்து அந்த இடத்துல அந்த மூளையில இருந்து அந்த தவளையை எடுத்து அதெல்லாம் பண்றது ரொம்ப பெரிய ரிஸ்க். அதுவும் சில சமயம் மண்டையோட உடைக்கிறப்ப அவருக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்ப அந்த சித்தர் ராஜராஜ சோழனுக்கு வாக்கு கொடுக்குறாரு. நான் கண்டிப்பா உன்னோட அந்த தலைவலியும் தீர்ப்பேன், உன் உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன்ட்ட சொல்றாரு. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா முதல்ல எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாம அவர் அந்த மண்டையோட எடுக்கிறாரு. பிளக்கும் போது மூளையில தேரையானது ஒட்டிட்டு இருக்கு. அவர் நினைச்ச மாதிரியே அது சரியா தான் இருந்திருக்கு. அப்ப சரியா இருந்திருக்கும் போது அந்த தேரை அப்படியே கையில எடுத்து போட வேண்டியதுதானே, போட்டுட்டு திரும்ப மண்டையோட்ட வைக்கும்போது அப்படின்ற போது மூளை அப்ப அந்த சித்தருக்கு தெரிஞ்சிருக்கு, மூளை ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது இந்த தேரையோட நெகங்களோட அதை எடுத்தோம்னா மூளையும் சேர்ந்து வந்துடும். அப்ப ராஜராஜ சோழன் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சித்தர் அப்பதான் அவரோட யோசனையை காட்டுறாரு. என்ன பண்றாருன்னா, ஒரு இளநீ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இளநீ அவர் சீவும் போது அந்த இளநீர் இருக்கிற ஒரு சொட்டு தண்ணீரோட தித்திப்பு அந்த தவளையோட நாக்குல போகுது. அது போன உடனே அந்த தேரை தானா அப்படியே அந்த இளநீக்குள்ள விழுந்துருது. அதை எடுத்துட்டு போய் அந்த சைடு குளத்துல விட்டதுக்கு அப்புறமா ராஜராஜ சோழனுக்கு அந்த மண்டையோட ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனை நிறைய நாள் அந்த அறுவை சிகிச்சதுக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் நிறைய நாள் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த சித்தருக்கு என்ன பேர் அப்படிங்கன்னா, அதனாலதான் தேரை
ராஜராஜ சோழன் இது மண்டையோட்டுல இருந்து எடுத்ததுனால அவருக்கு தேரையர் சித்தர் அப்படின்னு பேரு. அப்ப இது வந்து சித்தர் பத்தின கதை, இது வந்து ஆன்மீக தொடர்பான கதை தான். அதையேமா நீ கருத்தை சொல்லும் குட்டி கதை அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னைக்குமே ஒரு விஷயம் இல்ல, நம்ம இது செய்ய முடியாது அப்படிங்கும்போது, அப்ப எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்ல. ஆனா அந்த சித்தர் என்ன பண்ணாரு? ஆனா அது சித்தர் அப்படின்றதுனால இந்த யோசனை வரல. அவர் வந்து நம்மளால இதை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையினால தான் அவர் வந்து அதை செஞ்சாரு அப்படின்னா, அப்ப நம்மளால முடியாதது என்னங்க? டோரா புஜ்ஜில காலையில 6 மணிக்கு எந்திச்சு எல்லாரும் பார்த்த ஒரே டைலாக் தான். முடிஞ்சது முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். அதனால எல்லாராலையும் முடியும். நம்ம முடியும்னு நினைச்சா எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நம்ம எல்லாமே செஞ்சு முடிக்கலாம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரைவராஜ். அரசு மாதிரி பள்ளி புதுக்கோட்டை கைக்குறியில் நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.